நம்ம ஃபிஷிங் வீடியோவா தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போறதும் ஃபிஷிங் வீடியோ தான். அதாவது ஃபிஷிங் நான் எல்லா வீடியோஸ்லயும் சொல்ற மாதிரி ஃபிஷிங் வீடியோ வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரிலாக்ஸேஷனையும் தரும். எல்லா கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸுமே இந்த ஃபிஷிங் வீடியோல கிடைக்கும். உங்களுக்கு தொடர்ந்து ஃபிஷிங் வீடியோ பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க போலாம். இங்க வந்து 2 பேர் வந்து அந்த ஃபிஷிங்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஐ திங்க் மீன் கிடைச்சிருச்சு, அது புடிச்சு இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய ஃபிஷ் தான் போலுக்க. 2 பேர் இல்ல, நிறைய பேர் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸா வந்திருப்பாங்க போலுக்க. வெளிநாட்டுலன்னா சொல்லிருக்கேல, ஃபிஷிங்ன்றது ஒரு ஹாபி மாதிரிதான். அங்க எல்லாரும் சேர்ந்து வந்து ஃபிஷிங் போவாங்கன்னு, அதே மாதிரிதான் வந்திருப்பாங்க போலுக்க. பெரிய ஃபிஷ்ஷாவே உங்களுக்கு கிடைச்சிருச்சு. வாங்க எவ்வளவு பெரிய ஃபிஷ்ன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஃபிஷ் கிட்டக்க வந்துருச்சுங்க. இது என்னன்னா குட்டியா வந்து வலை வச்சிருக்காங்க. ஏன்னா பெரிய ஃபிஷ்ல நம்ம தூண்டிலே எடுக்கும் போது தப்பிச்சு போயிரும் சொல்லி குட்டியா வலை வச்சிருக்காங்க. பெரிய ஃபிஷ் தாங்க, தப்பிச்சு போக பாக்குது. புடிச்சிட்டாங்க. எஸ், பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் செத்த ஃபிஷ் மாதிரியே இருந்துச்சு. சாகல, உயிரோட தான் இருக்கு. அசைவு தெரியுது. அது கொஞ்ச நேரத்துக்கு எதுக்கு அப்படி அசைவு இல்லாம இருக்குன்றது தெரியல. ஒருவேளை நம்ம அசைவே இல்லாம இருந்தா நம்மள விட்டுருவாங்கன்னு நினைக்குமோ தெரியல. வாங்க ஃபுல்லா வீடியோவை பார்ப்போம். அவங்க ஃபேஸ்லயே ரொம்ப ப்ரௌடான ஃபேஸ் வந்து தெரியுது, பெரிய ஃபிஷ்ஷ பிடிச்சதுனால. ஐ திங்க் அங்க இருக்கவங்க எல்லாத்துக்குமே இதே ஒரே ஃபிஷ்ஷே போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு பெரிய ஃபிஷ்ஷ பிடிச்சிருக்காங்க. துள்ளுதுங்க ஃபிஷ். அவங்களோட 2 கை அளவுக்கும் மேல இருக்கு. அத விரிச்சு வச்சு அளவு வச்சு பாக்குறாங்க. பிடிச்சு தூக்க போறாங்க. வலையும் எடுத்து போட்டாச்சு, கையில தான் தூக்க போறாங்க. பெரிய ஃபிஷ்ஷாங்க, போய் துள்ளுது. கீழே விழ போதா என்னன்னு தெரியல. திருப்பியும் கண்ட்ரோல் பண்ண முடியாம வலையிலே போட போறாங்கன்னு நினைக்கிறேன். போஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க பிடிச்ச ஃபிஷ்ஷ வச்சு. ஏன்னா இவ்வளவு பெரிய ஃபிஷ் பிடிச்சாங்கன்னா கண்டிப்பா போஸ் தானே கொடுத்து ஆகணும். அதாவது ஃபிஷிங் வந்து 2 டைப் ஆஃப் இருக்கும். அதாவது இந்த மாதிரி பொழுதுபோக்குக்காண்டி ஃபிஷிங் பிடிக்கிறவங்க, அடுத்து வந்து தொழிலாவே செய்யறவங்க. இவங்கிட்ட இருக்க வலை இதெல்லாம் பார்த்தா பொழுதுபோக்குக்காண்டி செய்யறவங்க மாதிரிதான் தெரியுது. உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஃபிஷ் கிடைச்சா கண்டிப்பா ஹாப்பியா தான் இருப்பாங்க.
நாம நம்மளோட செகண்ட் வீடியோவை பார்த்துருவோம். இதுவும் ஃபிஷிங் வீடியோ தான். பட் என்னன்னா எப்பயுமே கடல் இதுல தானே பிடிப்பாங்க. இப்போ இந்த வயல்ல சகதியா இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த இடத்துல இவர் பிடிக்க போறாரு. என்ன பண்ண போறாரு, எப்படி பிடிக்க போறாரு, சின்ன மீனா வருதா பெரிய மீனா வருதா எல்லாத்தையுமே அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி ஃபிஷிங் வீடியோஸை நீங்க பாக்குறதுக்கு கடல் மீன் இதெல்லாம் விட இந்த வயல்ல இந்த குளத்துல இதுல கிடைக்கிற மீனெல்லாம் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. அது உண்மையோ பொய்யோன்னு தெரியாது. பட் உங்களுக்கு கடல் மீன் பிடிக்குமா, இல்லை இந்த வயல்ல எடுக்கிறது குளத்துல எடுக்கிறது இந்த மாதிரி மீன் பிடிக்குமான்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இவர் அந்த குட்டி குட்டியா நான்வெஜ் போடுவாங்கல்ல, நம்மளோட எல்லா வீடியோவும் பார்த்தா தெரியும். இந்த குட்டி குட்டி நான்வெஜ் போட்டு தான் இந்த மீன் எல்லாத்தையுமே பிடிப்பாங்க. எல்லா வீடியோலையும் தூண்டில்ல கொஞ்சோண்டு போடுவாங்க. பட் இவர் என்ன பண்றாரு, ஃபுல் பாக்கெட்டையுமே ஃபுல்லா எல்லா குளத்துல அது எல்லா இடத்துலையுமே போட்டு விட்டுறாரு. நிறைய மீன் பிடிக்கணும்னு நினைக்கிறாரு போல்க, அதான் ஃபுல்லாவே போட்டு விட்டுறாரு. கடைசியில எவ்வளவு மீன் பிடிக்கிறாருன்றத பார்ப்போம் வாங்க. கிளிப்பு மாதிரி இருக்குல்லங்க, அதுதான் தூண்டில் போடுற கம்பி பொருட்க. இது உங்க வலையே போடலாம். எதுக்கு தூண்டில் போடுறாங்கன்னு தெரியல. ஐ திங்க் இந்த கேமராக்கு இதுக்கெல்லாம் ஜூம் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி ஃபிஷிங் வீடியோஸ்க்கெல்லாம். அதனாலதான் இவர் தூண்டிலே போட்டுறாரு பொருட்க. இந்த நான்வெஜ் வாங்கிட்டு வந்தார்ல, அதை கோர்த்து தூண்டில ஃபுல்லா ஒரு 4-5 தூண்டில வச்சுட்டாரு. பார்ப்போம் அவருக்கு சின்ன ஃபிஷ் கிடைக்குதா இல்லை பெரிய ஃபிஷ் கிடைக்குதான்றத பார்த்துருவோம். ஜூம் பண்ணி காமிக்கிறாரு. என்னன்னா இவர் அடிக்கடி வெளியவும் காமிச்சுக்கிறாரு. அந்த குளத்தையே காமிச்சிட்டு இருந்தா போர் அடிக்கும்ல, இந்த ஃபிஷ் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்றாரு. அதாவது கொஞ்சம் அந்த உணர்ச்சி தெரியும் போலுக்குங்க, அந்த தூண்டில் கொஞ்சம் ஆடும் போலுக்க. அதை வச்சுதான் ஃபிஷ் பிடிச்சாச்சு கிடைச்சிருச்சுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் அந்த தூண்டில எடுக்கிறாரு. கிடைச்சிருச்சுங்க அவருக்கு. அது என்னமோ ரொம்ப அழுக்கானா இல்லை, அழுக்கு தண்ணியில இருந்தாலும் நல்லா தான் இருக்கு. திருப்பியும் அந்த அழுக்கு தண்ணி மாதிரி இருக்கிற இடத்துலயே போறாரு, நல்ல தண்ணியில போடாம. அதுதான் அவருக்கு கிடைச்சிச்சா அந்த தண்ணி தான் தெரியல. வாங்க அடுத்தடுத்த ஃபிஷ் எடுக்கிறாரான்றத பார்ப்போம். நம்ம செகண்ட் ஃபிஷ்ஷும் கிடைச்சிருச்சுங்க. ஆனால் அதுவும் சின்னதா பெருசா, ரொம்ப சின்ன ஃபிஷ். எஸ், அதை எடுத்துக்கிறாரா இல்லை திருப்பி விடுறாரான்றத பார்ப்போம். நம்ம திருப்பி விட்டுட்டாருங்க. அது அங்கே ஹாபியா பண்றவங்கலாம் இதை தான் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் பெருசாகட்டும்னு சொல்லி ரொம்ப குட்டி ஃபிஷ் எல்லாம் கிடைச்சிச்சுன்னா அதை திருப்பியே உள்ள விட்டுருவாங்க. பட் இந்த தொழிலுக்காண்டி பண்றவங்க எந்த ஃபிஷ் கிடைச்சாலும் அதை சரி பண்ணி வித்துருவாங்க. அதாவது கருவாடு இந்த மாதிரி போட்டு வித்துருவாங்க. பட் இவர் இந்த ஹாபிக்காண்டி தானே பண்றாரு, அதனால இந்த சின்ன ஃபிஷ் கிடைச்சாலும் அதை எடுத்து திருப்பி உள்ளேயே போட்டுறாரு. ஐ திங்க் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டார் போல்க. நைட் கொஞ்சம் வெளிச்சமும் போன மாதிரி இருக்கு. ஒரு நண்டை காமிச்சாங்க, அந்த ஆழத்துல இருக்க நண்டு. கேமரால எது பார்த்தாலுமே நல்லா இருக்கும். இந்த தண்ணிக்குள்ளனா பார்க்கும்போது கேமரால பார்க்கும்போது உண்மையிலே நல்லா தாங்க இருக்கும். சரி வாங்க அடுத்து அவர் என்ன பிடிக்கிறாருன்றத பார்ப்போம். வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். எதுவும் அவருக்கு கிடைக்கல.
இப்போ ஒன்று கிடைச்சிருக்கு, பார்ப்போம் சின்ன ஃபிஷ்ஷா பெரிய ஃபிஷ்ஷான்னு. உங்களுக்கு இந்த வயல்ல பிடிக்கிறது, குளத்துல பிடிக்கிறது அந்த மீன் பிடிக்குமா, இல்லை கடல் மீன் பிடிக்குமா, இல்லை எந்த வகையான மீன் பிடிக்கும்ன்றத சொல்லுங்க நீங்க கமெண்ட்ஸ்ல. சில பேத்துக்கு இந்த வகையான மீன் மட்டும்தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவருக்கு அந்த எல்லோ ஃபிஷ் கிடைச்சிருக்குங்க. எஸ், அது என்னன்னா கொஞ்சம் பெருசா தான் இருக்கு, அதனால அவர் உள்ள போடல, எடுத்து வச்சுக்கிட்டாரு. ஐ திங்க் அந்த நண்டையும் பிடிப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நண்டை காமிச்சுட்டே இந்த கேமரால காமிச்சுக்கிட்டே இருந்தாரு. நண்டை பிடிக்கிறாரான்னு பார்ப்போம். சொன்ன மாதிரியே நண்டை தாங்க பிடிச்சிருக்காரு. அது ஏதோ மனுஷன் கையை பிடிச்சு போராடுற மாதிரி இருக்கு அந்த நண்டு போராடுறது. எஸ், அடுத்தடுத்து என்ன ஃபிஷ் அவர் கிடைக்குது என்னன்னு பார்ப்போம். இப்போ பெரிய ஃபிஷ்ஷே கிடைச்சிருச்சு. அந்த எல்லோ ஃபிஷ் தான், பட் என்னன்னா ரொம்ப பெரிய ஃபிஷ்ஷே கிடைச்சிருச்சுங்க அவருக்கு. எஸ், இனிமேல்னாச்சும் ஃபிஷ்ஷிங்க முடிப்பாரான்றத பார்ப்போம். மூணு ஃபிஷ்ஷு, 3-4 இத்திங்க அந்த குட்டி ஃபிஷ்ஷையும் சேர்த்து 4 இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபிஷ் அடுத்து என்ன பண்றாரு? இன்னும் ஒரு தூண்டில் இருக்கு, அதுல 2 தூண்டில் இருக்கு. எனக்கு ஃபிஷ் கிடைக்குதா கிடைக்கலையான்னு பார்ப்போம். திருப்பியுமே ஃபிஷ் கிடைக்குதுங்க. அதே எல்லோ ஃபிஷ்ஷா இல்ல ஒயிட் ஃபிஷ்ஷா? எல்லோ ஃபிஷ் தாங்க. இல்ல ஒயிட் ஃபிஷ். எஸ், 2 வகையான ஃபிஷ் அவர்கிட்ட இருக்கு. ஒன்று ஒயிட்டா இருக்கு, இன்னொன்று எல்லோவா இருக்கு. இந்த ஒயிட் கலர் ஃபிஷ் தான் கிடைச்சிருக்கு. இருக்கிறதுலே இதுதான் பெரிய ஃபிஷ்ஷு. சரி, அவர் ஃபிஷ்ஷிங்க முடிச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். ஃபிஷ்ஷு நண்டு எல்லாத்தையுமே பிடிச்சிட்டாரு. இனிமேல் என்ன, போய் சமைச்சு சாப்பிட வேண்டியதுதான். இந்த மாதிரி நீங்கள் ஃபிஷ்ஷிங் வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.